தற்பொழுது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே 9 சுகாதார ஊழியர்களினுடைய 9 முஸ்லிம் சுகாதார ஊழியர்களுடைய ஆடை பிரச்சினை மிகவும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆடை பிரச்சனையை பொறுத்தமட்டில் 2 விடயங்களிலே நாம் அவர்களுக்கு சார்பான ஒரு நிலையை எடுக்கலாம். அதாவது நாம் அணிந்து கொண்டு செல்கின்ற ஆடை அவர்களுடைய கலாச்சாரத்தை பாதிக்குமாக இருந்தால், அல்லது அவர்கள் செய்கின்ற தொழிலை பாதிக்குமாக இருந்தால், அதாவது அவர்கள் செய்கின்ற அந்த மருத்துவ தொழிலுக்கு அந்த ஆடை, அதாவது எமது முஸ்லிம் பெண்கள் அணிந்து கொண்டு செல்கின்ற அந்த ஆடை பாதிப்பாக இருக்குமாக இருந்தால், இரு நிலைகளிலுமே கலாச்சார பாதிப்பு ஒன்றை அவர்களுக்கு ஏற்படுத்துமாக இருந்தால், அவர்களுடைய கலாச்சாரத்தை பாதிக்குமாக இருந்தால், அல்லது அவர்கள் செய்கின்ற தொழிலை பாதிக்குமாக இருந்தால், இந்த இரு நிலைகளிலும் நாம் எமது ஆடைகள் பற்றி மூலாய்வு செய்யத்தான் வேண்டும். ஆனால் உண்மை நிலையை எடுத்து நோக்குகின்ற பொழுதோ கலாச்சார ரீதியாக நாம் அணிந்து கொண்டுகின்ற அந்த ஆடையை யாருமே குறை சொல்ல முடியாது. கலாச்சார ரீதியாக எமது ஆடை அழகான ஆடை. எனவே கலாச்சார ரீதியாக நாம் மூடி மறைத்து அப்படி செல்கின்ற அந்த ஆடை அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படுத்தாது என்பதை 100% சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு அது ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்துமே ஒழிய அது எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தாது. தொழில்துறை எடுத்துக்கொண்டால் மருத்துவத்துறைகளின் போது ஒரு சர்ஜரி போன்ற நிலைகளின் போது நாம் அவதானித்துக் கொள்ளலாம். மருத்துவர்கள் தலையை மூடிக்கொள்வார்கள். முன்னுக்கு எந்த ஒரு நீலத்து வடிவில் அல்லது பச்சை வடிவிலே ஒரு ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். இவ்வாறு அணிந்து கொண்டு தங்களுடைய உடம்பை மறைத்துக் கொள்ள முனைவார்கள். எனவே அவர்கள் அவ்வாறு ஒரு நிலையிலே செய்கின்ற அந்த செயற்பாட்டை தான் எமது ஆடைகள், எமது முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் அவர்கள் தன்னுடைய தொழில் நேரங்கள் முழுமையாக அப்படி இருக்க போகிறார்கள். எனவே எமது முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் அவர்களுடைய தொழில்துறைக்கும் எந்த விதமான பாதகத்தையும் ஒருபோதும் ஏற்படுத்தப் போவதில்லை. இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட கருத்து தெரிவித்தவர்கள் கூட எமது முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இந்த அளவு கீழ்த்தரமாக உள்ளது, இது இந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அப்படி எந்த விதமான ஒரு நியாயங்களையும் எடுத்து வைக்கவில்லை. அவர்கள் முன்வைத்ததெல்லாம் சுற்றறிக்கை என்ற ஒரு விடயத்தை தான். சுற்றறிக்கை அப்படி உள்ளது, அதுவே அப்படி வர வேண்டும் என்ற விடயம் தான். எமது முஸ்லிம் பெண்களுடைய ஆடை ஒழுக்க ரீதியாக குறைபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பது மிக மகிழ்ச்சியானது. அப்படியான ஒரு ஆடைக்காக நாம் பேசிக்கொண்டிருப்பது, எமது மக்கள் அப்படியான உரிமையை பெறுவதற்காக எமது மக்கள் மிகவும் பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியானது. நாம் எந்த விதத்திலையும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு அழகான விடயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உறுதியான முடிவிலே இருந்து கொள்ளலாம். இவர்கள் தூக்கி பிடிப்பதெல்லாம் சுற்றறிக்கை என்ற விடயம். சுற்றறிக்கையிலே எப்படி உள்ளதோ இந்த ஆடை அணியலாம் என்று உள்ளதோ அல்லது அணியக்கூடாது என்று உள்ளதோ அது வேறு விடயம். நாம் இன்று போராடி கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை தான் பார்க்க வேண்டும். சுற்றறிக்கையிலே எமது பெண்களுடைய ஆடை அவ்வாறு அணியக்கூடாது என்று இருந்திருந்தால் அந்த ஆடையை சுற்றறிக்கையின் ஊடாக எடுத்து வந்து அந்த உரிமையை முஸ்லிம்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தமிழ் மக்களும் சேர்ந்து எமக்கு ஆதரவளிக்க வேண்டும். தமிழ் மக்களும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஒரு மாபெரும் உரிமைக்காக போராடிய ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு உரிமையை தட்டி பறிப்பதற்கு செயற்படக்கூடாது. அந்த வழி, ஒரு சமூகத்தினுடைய உரிமையை இழந்த வழி, அந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக பல 1000 உயிர்களை இழந்த ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைகளை தட்டி பறிப்பதற்காக அவர்களுடைய உரிமைகளை தட்டி பறிப்பதற்காக பயன்படக்கூடாது. அவர்களோட தோளோடு இணைந்து அவர்களோடு இணைந்து செயற்பட்டு அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருக்க வேண்டும். எமது சமூகத்தில் அது தமிழ் சமூகமாக இருக்கலாம், முஸ்லிம் சமூகமாக இருக்கலாம், ஆண்களை விட பெண்களை மறைந்து வாழ்ந்திருந்தார்கள். பெண்கள் தங்களுடைய அங்கங்களை மறைத்துக் கொண்டிருந்திருந்தார்கள். தற்போது அது சற்றாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். அங்கிருக்கின்ற சுகாதார ஊழியர்கள் ட்ரௌசர் அணிந்திருக்கிறார்கள், ஷர்ட் அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் பெண்கள் மறைப்பதை விட அதிகமாக மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுடைய கால் விளங்குவதில்லை, ஆனால் பெண்களுடைய கால் விளங்க அனுமதிக்கிறது. முஸ்லிம் சமூகம் முஸ்லிம்களுடைய ஆடையிலே பெண்கள் தங்களுடைய கால்களையும் மறைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆண்கள் மறைத்துக் கொள்ளலாம், பெண்கள் மறைக்கக்கூடாது. ஆனால் எங்கள் சமூகம் எப்படி வாழ்ந்த சமூகம் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்கள் தங்கள் அங்கங்களை மறைத்து வாழ்ந்த சமூகம். அது தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் சரி. என்னுடைய தற்போதைய அந்த பரம்பரையை நோக்காமல் இதற்கு முன்பு வாழ்ந்த பரம்பரைகளை நோக்கி பார்த்தால் அந்த சமூகம் ஆண்களை விட மறைத்து வாழ்ந்த சமூகம். எனவே இங்கே ஆண்கள் ட்ரௌசர் போட்டு கால்களை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் மறைக்க வேண்டும் என்று கூறினால் அது பிழையாக தோன்றுகிறது. எனவே அங்கே பிழை ஒன்றும் இந்த விடயத்தை மாத்திரம் எடுத்து நோக்கினால்
முஸ்லிம் சமூகம் இன்று போராடி கொண்டிருக்கிற உரிமையினுடைய அவசியத்தை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். வைத்தியசாலைகளிலே பணிபுரிகின்ற முஸ்லிம் பெண்கள் மிக நீண்ட காலமாக அனுபவித்து வருகின்ற ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிக்கலாம். தற்பொழுது குட்டை குழம்பி இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு வாய்ப்பாக எமது முஸ்லிம் சமூகம் பயன்படுத்த வேண்டும். அந்த முஸ்லிம் சமூகம் இந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் சமூகம், சகோதர இன தமிழ் சமூகம் எமக்கு மிக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று இந்த விடயத்தை முடித்துக் கொள்கிறேன்.